மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அகர ஆதனூர் கிராமத்தில் உள்ள புற்றடி மாரியம்மன் கோவிலின் 90ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி பூச்சொரிதலுடன் காப்பு கட்டி விழா துவங்கியது. தினம்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் வீதியுலா காட்சி நடைபெற்றது. 15ஆம் நாள் திருவிழாவான இன்று நடைபெறும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பெரிய குளக்கரையிலிருந்து மேல வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் சிறப்பு பூஜைகளுடன் புறப்பட்டு காப்பு கட்டி மஞ்சள் உடை உடுத்தி விரதமிருந்த பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதைத் தொடர்ந்து பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பக்தர்கள் ஏராளமானோர் தங்களது கை குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தீ மிதித்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து தீக்குழி முன்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். இரவு அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அபித குச்சாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் வைகாசி மாதம் முதல் தேதியான இன்று 27 சுற்றுகள் சுற்றி வந்து கொடிமரத்திற்கு வண்ண பூக்கள் வைத்து மனமுருகி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாதம் முதல் தேதியில் பெருமாள் கோவிலில் 27 முறை வலம் வருவது செல்வம் பெருகவும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகவும் வழிவகுக்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் போன்ற விசேஷ நாட்களில் கொடிமரத்துடன் சேர்ந்து பெருமாளை 27 முறை சுற்றி வந்து துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தரும் என்ற ஐதீகம். பெருமாளையும் தாயாரையும் மனமுருக வேண்டி 27 முறை சுற்றி வந்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். மேலும் அறியாமல் செய்த பாவங்கள் தோஷங்கள் விலகி மனமீதி கிட்டும் என்ற நம்பிக்கையில் அனைத்து நட்சத்திரம் ராசிக்காரர்கள் ஒன்று கூடி பெருமாளை சுற்றி வந்து தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலில் உள்ள நேர்மறை ஆற்றல் உடலிலும் மனதிலும் இறங்கி புத்துணர்வை தருவதாகவும் கோவிலை வலம் வரும்போது இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதும் நம் அகந்தியை விலக்கி முழுமையான பக்தியுடன் சுற்றுவதும் சிறப்பான பலன்களை தரும் என்ற நம்பிக்கையில் திரளான பக்தர்கள் கோவிலை 27 சுற்றுகள் சுற்றி வந்து மனமுருகி பெருமாளை வழிபட்டனர். தமிழ் மாதம் வைகாசி முதல் தேதியான இன்று மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆண்டாள் தாயார் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வகை வண்ண பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வேண்டியும் திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் பக்தர்கள் பெருமாள் கோவிலின் உட்பிரகாரத்தில் 27 முறை சுற்றி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி அருகே வீரபாண்டியில் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் புகழ்பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழா வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய திருவிழா 19ஆம் தேதி வரை 8 நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகின்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண பட்டுடுத்தி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் அம்மன் திருத்தேரில் அமர்ந்து காட்சி தர கௌமாரியம்மன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் கூடியிருக்க தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நூற்றாண்டு பழமை வாய்ந்த தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் பகுதியில் உள்ள சௌந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது.
இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் ஊர்ச்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது. தொடர்ந்து கொடிப்பட்டம் மேலதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றம் பஞ்சவாத்தியம் இசை மேலதாளம் முழங்க நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் தவறான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழா நடைபெறும் 10 நாட்களும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெறுகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான 4ஆம் திருநாள் வெள்ளி ரிஷப வாகன வீதி உலா வரும் 19ஆம் தேதியும், நடராஜர் திருவீதி உலா வரும் 22ஆம் தேதியும், தேரோட்டம் வரும் 24ஆம் தேதியும் நடைபெறுகிறது. தேனி அருகே வீரபாண்டியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கோவிலானது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வரும் திருக்கோவில் ஆகும். அதேபோல் திருக்கோவிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். மேலும் சித்திரை மாதத்தில் இந்த திருக்கோவில்களில் சித்திரை பெருந்திருவிழா 8 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய திருவிழாவாக தேரோட்டம் முக்கிய நிகழ்வாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த தேரோட்டம் நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். இந்நிலையில் இந்த தேரோட்டம் நிகழ்வினை கண்டுகளிக்க காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவதால் இந்த பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு வண்ணம் குறை தீர்க்கும் அறக்கட்டளை சார்பில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதானத்தினை ஆசிரியர் காமராஜ் பங்கேற்று ரியல் எஸ்டேட் அதிபர் சிவகுமார் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். வண்ணம் குறை தீர்க்கும் அறக்கட்டளை நிறுவனர் முருகேசன், கௌரவ தலைவர் கருப்பையா, அறக்கட்டளையின் தலைவர் போடி விக்ரம், செயலாளர் ராஜபாண்டி, பொருளாளர் பாண்டியராஜன், துணைத் தலைவர் முனியாண்டி, துணை செயலாளர் தங்கப்பாண்டி, செயற்குழு உறுப்பினர் தங்கப்பாண்டி மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்று அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்வில் வண்ணம் குறை தீர்க்கும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அதேபோல் இந்த அன்னதானத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிராப்புலியூர் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழா, காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் அக்னி வசந்த விழா துவங்கியது. வசந்த உற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது. முன்னதாக அர்ஜுனன், திரௌபதி, சுபத்ரா, கிருஷ்ணர், பஞ்ச பாண்டவர்கள் உள்ளிட்ட சுவாமிகள் மற்றும் சக்தி கரகம் கோவிலில் இருந்து ஊர்வலமாக தீக்குண்டம் வைக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து சக்தி கரகம், அர்ஜுனன், திரௌபதி உள்ளிட்ட தெய்வங்கள் தீக்குண்டத்தில் இறங்கி, இதைத் தொடர்ந்து பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆதிபராசக்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்.